யாரை கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கன்றாங்க. பட் நம்ம பலருக்கும் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேரட் கேக் வித் க்ரீம் சீஸ் ஃப்ளேவரில் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே ஒரு ஜார் எடுத்து காலையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஸோ வாங்க ஒரு ஓவர் நைட் கேரட் கேக் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேசிக் பொருள் தான் தேவை. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம். குக்கிங்கே இருக்க போகிறது கிடையாது. சரி, ஒரு பவுலில் நல்லா 1 கப் ஓட்ஸ், நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதோட 1 கப் துருவின கேரட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் போடுங்க போதும். 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், அந்த பட்டை தான் அந்த கேரட் கேக் ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இதோட வால்நட்ஸ் சாப்ட் ஒரு 5-6 சேர்த்து ஒரு 1/2 கப் டு 1 கப் மில்க் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஓட்ஸ் ஊறணும், அதில் இந்த கேரட்டுடைய ஜூஸ், இந்த பாலுடையது எல்லாமே இறங்கினா தான் உங்களுக்கு அந்த கேரட் கேக்குடைய ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இதை 2 கிளாஸ் ஜாரில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். கிளாஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க, ஏன்னா நம்மளுக்கு க்ரீம் சீஸ் டாப்பிங் இருக்குது. ஸோ ஒரு 1/2 கப் க்ரீம் சீஸ், 1/2 கப் கெட்டி தயிர், இதோட ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாதி தயிர் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியாது. க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்ச அந்த ஓட்ஸ் மேலே ஒவ்வொரு கப்லையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெட்டின வால்நட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் துருவின கேரட் போடணும். ஏன்னா அது அந்த க்ரன்ச்சோடு உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ நம்மளுடைய ஓவர் நைட் கேரட் கேக் ஓட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சின்ன பிள்ளைங்க கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம். நாளைக்கு காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தான். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.